இன்று ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், பாலிடெக்னிக், ஐடிஐ என்று தொடர்ந்து தனது வெற்றி பயணத்தை பயணம் செய்து கொண்டிருக்கிறது. 2000த்திற்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் இந்த நான் முதல்வன் திட்டத்தில் இணைஞ்சிருக்கிறோம். அது ரொம்ப பெருமையா சொல்றேன். இதுல முக்கியமான அம்சம் என்னன்னா, ஆண்டுதோறும் 10 லட்சம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்குவோம் அப்படின்னு ஆரம்பிச்ச இந்த திட்டம் இன்று ஆண்டுதோறும் 14 லட்சம் மாணவர்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அதுல பாத்தீங்க முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் 42 லட்சத்திற்கும் மேற்பட்ட திறன் சான்றிதழ்கள் நாங்க மாணவர்களுக்கு கொடுத்திருக்கோம். சரி, மாணவர்கள் மட்டும் டெவலப் பண்ணா போதுமா? ஆசிரியர்களும் டெவலப் பண்ணணும். அப்ப அதுக்கு ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஏன்னா டீச்சர்ஸும் அவங்கள அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ டீச்சர்ஸையும் டெவலப் பண்றோம். இது வரைக்கும் ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா 20,000 பேராசிரியர்கள் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா அவங்களுக்கும் இந்த கோர்சஸ் நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கும் இந்த ஸ்கில் சர்டிபிகேஷன் கொடுக்குறோம். சரி, கோர்சஸ் கொடுக்குறோம்ல, என்ன மாதிரி கோர்சஸ் கொடுக்குறோம்? குளோபல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஆரக்கிள், இந்த மாதிரி முக்கியமான குளோபல் இண்டஸ்ட்ரீஸ், எல்என்டி, எல்லாரோட குளோபல் சர்டிபிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகுது. சரி, இதெல்லாம் கொடுத்துடுறோம். சரி, இது மட்டும் போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்ததா இன்னும் ஒரு படி மேல போய் இவர்களுக்கு வேலை வாய்ப்பு முகாம்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலியமாக இண்டஸ்ட்ரீஸை மொபிலைஸ் பண்ணி வேலைவாய்ப்பு, சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்கள் கேம்பஸ்லயே நடத்துறோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சம் இந்த திட்டத்தில். அடுத்தது இதெல்லாம் ஸ்கில்லிங் எல்லாம் கொடுத்துறோம். சரி, இது மட்டும் போதுமா? காலேஜுக்கு வந்துட்டா நாங்கள் ஸ்கில்லிங் கொடுத்துருவோம். சரி, காலேஜுக்கு வரணும்ல, பசங்க காலேஜுக்கு வரணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க உயர்கல்வியை தொடரணும். நீங்கள் அழகாக சொன்னீங்க, உயர்கல்வியை நம்ம தொடரணும். ஸோ தமிழ்நாடு அதில் முதல் மாநிலமாக திகழ்து. அப்போ உயர்கல்வியை தொடரணும்னா நம்ம என்ன செய்யணும்? யாருமே ஸ்கூல் முடிச்ச உடனே அவங்க ஸ்டாப் ஆயிடக்கூடாது. அதற்காக நான் முதல்வன் திட்டத்தில் 2 சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்துறோம். அது ரொம்ப பெருமையான இந்த இடத்துல சொல்றேன். கல்லூரி கனவு உயர்வுக்கு படின்னு 2 ப்ரோக்ராம் பண்றோம், பள்ளி கல்வித்துறையோட இணைந்து. அதுல என்னன்னா, இப்ப நாம படிச்சுட்டு இருக்கோம், 12th படிச்சுட்டு இருக்கோம். அரசு பள்ளியில பயில்ற 12th படிக்கிற மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிக்கணும்? இப்ப நான் வந்து அட்வொகேட் ஆகணும், நான் என்ன படிக்கணும்? நான் அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் படிக்கணும், அதுக்கு எங்க அப்ளை பண்ணணும், என்ன படிக்கணும்? சரி, நான் ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கணும், அப்ப நான் என்ன பண்ணணும், என்ன படிக்கணும்? இப்படி என்ன மாதிரி நீங்க படிக்கணும்ன்றத கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் வச்சு மாவட்டந்தோறும் முகாம்கள் நடத்தி கல்லூரி கனவு ப்ரோக்ராம் மூலியமா உங்களுக்கு கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். சரி, இதெல்லாம் பண்ணிடுறோம். ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு வந்துட்டாங்களா, அவங்கள ட்ராக் பண்றோம். எப்படி ட்ராக் பண்றோம்னா, பள்ளிக்கல்வித்துறையும் நான் முதல்வன் திட்டமும் இணைந்து அவங்கள கரெக்டா அவங்க வந்து உயர்கல்வியில சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு ட்ராக் பண்றோம். சரி, சேரல, எல்லாரும் சேரல. ஏன் அவங்க உயர்கல்வியில சேரல? ஏதோ ஒரு சமூக பொருளாதார சூழ்நிலை இருக்கும். அது என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றோம். அவங்களுக்கு லோன் கிடைக்காம இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். அதை கண்டறிஞ்சு அவங்கள காலேஜுக்கு கம்பல்சரி கொண்டு வரதுக்காக நடத்துறது தான் உயர்வுக்கு படி ப்ரோக்ராம். இதுல ரொம்ப பெருமையா இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். 2 வருடங்கள்ல 80,000 மாணவர்கள் இன்னைக்கு இந்த உயர்வுக்கு படி ப்ரோக்ராம் மூலியமா காலேஜுக்கு வந்திருக்காங்க. அதுல நாங்கெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அது ரொம்ப பெருமையோட இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். சரி, இதெல்லாம் பண்ணிட்டோம், இது மட்டும் போதுமா? இதெல்லாம் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் அசம்பிளியில என்ன சொன்னாங்கன்னா, இங்க இருக்கிற எக்ஸ்போஷர் மட்டும் பத்தாது, நம்ம வந்து ஃபாரினுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதோட என்ன பண்ணோம்னா, யூகேல இருக்கிற தர்காம் யூனிவர்சிட்டி, ஜப்பான்ல இருக்கிற கியோட்டோ யூனிவர்சிட்டி, நெக்ஸ்டன் கார்பரேஷன், இங்கெல்லாம் வந்து நமது மாணவர்களை அனுப்பினோம். நாங்க அவங்கள ஃபாரின் காமிச்சு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா, அவங்க ரிட்டர்ன் வரும்போது பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளேஸ்மெண்டோட வராங்க. அதுதான் பெரிய விஷயம். ஜப்பான்ல நெக்ஸ்டன் கார்பரேஷன்ல 6 மாணவிகளை அனுப்புனா, அவங்க எக்ஸ்போஷர் மட்டும் பெற்றுட்டு வரல, அங்கேயே ஆண்டு வருமானம் 21 லட்சம் பிளேஸ்மெண்டோட திரும்பி வந்து துணை முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு பாராட்டுகளை பெற்றார்கள். இதெல்லாம் நான் இந்த இடத்துல உங்ககிட்ட ரொம்ப பெருமையோட சொல்லிக்கிறேன். சரி, இவ்வளவுதானா? நான் முதல்ல எவ்வளவுதான் பண்றோம்னா இல்ல, அடுத்தது வந்து ஹேக்கத்தான், நிரல் திருவிழா. சரி, இப்படி நம்ம ஸ்கில் கோர்சஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். உங்களுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் வேணுமா? அதுக்காக நாங்க நடத்துறது தான் நிரல் திருவிழா. அதாவது அரசு துறைகள்ல இன்னைக்கு எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் பிளஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி ப்ராப்பரா ஐஐடி எக்ஸ்பர்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு கியூரேட் பண்ணி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தோம். ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்க, நாங்க ஒரு 85 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை ஃப்ளோட் பண்றோம். எவ்வளவு ஐடியா வந்திருக்கும் சுமாரா?
15,000 ஐடியாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வருது. 15,000 குழுக்கள் ஹேக்கத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல சிறந்த 1000 குழுக்களுக்கு நான் முதல்வன் திட்டம் மூலியமா ரூபாய் 10,000 ஊக்கத்தொகையா கொடுக்கிறோம். எங்களுக்கு எந்த 1000 செலக்ட் பண்றதுனே தெரியல, அவ்வளோ சிறந்த ஐடியாக்கள். சரி, அது மட்டும் விட்டுட்டோமா? இல்ல, அதுல ஒரு டாப் 50 எடுத்தோம். அதை ஸ்டார்ட் அப்பா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை முயற்சி எடுத்து இன்னைக்கு ஸ்டார்ட் அப்பா கன்வெர்ட் ஆகிறதுக்கு அனைத்து நடைமுறைகளும் எடுத்து பதிவு செய்து அதற்கான நடவடிக்கையில இருக்கும். சரி, இதெல்லாம் பண்ணிட்டோம். இதெல்லாம் காலேஜ் வந்துட்டோம், ஸ்கூல்ல இருந்து காலேஜ் கூட்டிட்டு வந்துட்டோம், காலேஜ்ல இருந்து உங்களுக்கு ஸ்கில்லிங் கொடுத்துட்டோம், வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். இண்டஸ்ட்ரீஸ்க்கு முக்கியமான ஒரு தகவலையும் சொல்லிட்டோம். உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் வேணும், இன்னைக்கு ஜென்ரேட்டிவ் ஏஐயா இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டியா இருக்கட்டும், எலக்ட்ரிக் வெஹிக்கிளா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன கோர்ஸ்ல என்ன ஸ்கில் செட்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வேணும், நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நான் முதல்வன்ல பிரத்யேகமாக இயக்கப்படுகிற இணையதளத்துல நான் முதல்வன் போர்ட்டல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா போதும். உங்களுக்கு தேவையான ஸ்கில் செட்டை நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ல நாங்க எக்ஸ்போஸ் பண்றோம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. அது ஒரு முக்கியமான வளர்ச்சி. நான் சார், சரி, நான் இதெல்லாம் படிச்சுட்டேன், நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கணும், நான் வேலைக்கெல்லாம் போகல, நான் காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, அதுக்கும் நாங்க போட்டித் தேர்வு பிரிவு வச்சிருக்கோம். அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதுல என்ன பண்றோம் அப்படின்னா, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த ஒரு திறமை உள்ள ஒரு 1000 மாணவர்களை நாங்க தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மாசம் பாத்தீங்கன்னா 7,500 ரூபாய் பிரிலிம்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக கொடுக்குறோம். சரி, இது மட்டும் கொடுக்குறோமா? நீங்க பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு 25,000 ரூபாய் ஒன் டைம் கிராண்டா நாங்க கொடுக்குறோம். சரி, இதெல்லாம் ஓகே. நான் மெயின்ஸ் போகணும், இது மெயின்ஸ் முடிச்சுட்டு இன்டர்வியூ போகணும், உங்களுக்கு ஃபிளைட் எக்ஸ்பென்சஸ், நீங்க என்ன வேணும் உங்களுக்கு அனைத்தும் நாங்க செய்யறோம். நீங்க இன்னைக்கு IAS IPS ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார தடையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சரி, பொருளாதாரம் மட்டும் தான் கொடுக்குறோமா? உங்களுக்கு நல்ல மெட்டீரியல் வேணுமா? நான் முதல்வன்ல நீங்க யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா கிளாஸஸ், எல்லா மெட்டீரியல்ஸும் இன்னைக்கு உங்க டோர் ஸ்டெப்ல இருக்கும். இவ்வளவு திட்டங்களையும் உள்ளடக்கிய பெருமை மிகுந்த திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம் என்பதை இந்த இடத்துல நான் பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னா, இதையெல்லாம் தாண்டி நீங்க உங்களோட தனிப்பட்ட திறமையை ஸ்கில்ஸ் காம்படிஷன் மூலியமா வெளிப்படுத்தலாம். இந்தியா ஸ்கில்ஸ் காம்படிஷன்ல கடந்த ஆண்டு நமது தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் பங்கு பெற்றாங்க. இந்தியாவிலேயே 3வது இடத்தை பிடித்து 40 பதக்கங்களுடன் மாணவர்கள் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் மிகவும் பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசுல நான் ஒரு குரூப் அண்ட் ஆபீசர், ஒரு 15 வருஷமா தமிழ்நாடு அரசுல பல துறைகள்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இந்த துறையில எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியும் நிறைவும் இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல நான் மிகவும் சந்தோஷமா பெருமையா சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சருக்கும் நன்றி, நன்றி, வணக்கம். வாவ், செம்ம மேம், செம்ம, தேங்க்யூ. அமைதிக்கு மறுபெயர் சாந்தின்னு நினைச்சா மேடம் படன்னு இப்ப நிறுத்துவாங்க. இல்ல அது மட்டுமா, இன்னொன்னு இருக்கு. இப்போ இல்ல, இன்னும் அதாவது நீங்க பள்ளி படிப்பை முடிச்சுட்டு உயர்கல்வி சேரும் போது எனக்கு என்ன படிக்கணும்னு தெரியல, இல்ல இதுதான் படிக்கணும்னு ஆசை, அதுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு தெரியல, இல்ல அதுக்கான புக்ஸ் வேணும்னு எனக்கு எங்க கிடைக்கும்னு தெரியல, இல்ல வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசை, இல்ல வெளிநாட்டுல போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில படிப்பு சார்ந்து முன்னேறணும், வேலை சார்ந்து நீங்க முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா, அதுல உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா ரத்தின சுருக்கமா சொல்றேன், நான் முதல்வன் போர்ட்டலுக்குள்ள போங்க. கரெக்டா மேடம்? கரெக்டா சொல்லிட்டேனா? தேங்க்யூ. அண்ட் இப்போ பிள்ளைங்க கிட்ட பேசிடலாமா? விஷ்ணு யாரு இங்க? விஷ்ணு, ஹாய் விஷ்ணு. So come on விஷ்ணு, what do you want to tell us? என் பேர் விஷ்ணு. நான் பாலிடெக்னிக் காலேஜ், வெள்ளூர் அரசு பாலிடெக்னிக் காலேஜ், அங்கே இசி டிபார்ட்மெண்ட்ல செகண்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா கார்பெண்டர்ல கூலி வேலை செய்கிறாங்க, அம்மா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. தம்பி ஒருத்தர், தங்கச்சி ஒருத்தர் இருக்காங்க. தம்பி 10th, இப்போ தங்கச்சி 6th படிக்கிறாங்க. நான் இங்கிலீஷில் ரொம்ப வீக்காக இருந்தேன். இங்கிலீஷில் கம்யூனிகேஷன், ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தது நான்முதல் ஸ்கில் தான். நான் டிப்ளமோ வந்த பிறகு ஃபர்ஸ்ட் இயரில் எனக்கு நான்முதம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. நான் ரெஜிஸ்டர் பண்ணதுமே எனக்கு நீ அங்கே போயிட்டு கம்யூனிகேட் பண்ணலாம், இங்கிலீஷ் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது மூலிமா நான் இப்போ ஒருத்தர் இங்கிலீஷில் பேசினா என்னால் புரிஞ்சிக்கவும் முடியும், பதிலையும் சொல்ல முடியும். அண்ட் தென் செகண்ட் செமஸ்டரில் ஒரு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வேர்ட்ஸ் வச்சு ஒர்க் பண்ண சொல்லுவாங்க, இல்லை ஒரு பிபிடியோ ரெடி பண்ண சொல்லுவாங்க, ரெஸ்யூம் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்மளால திக்கி திணறக்கூடாது அப்படின்றதுனால அதையும் டிஜிட்டல் ஸ்கில்னு உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க.
இப்போ வந்து தேர்ட் செமஸ்டரில் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் படிக்கிறேன் மேம். தேர்ட் செமஸ்டரில் வந்து சிசிடிவி ஆக்சஸ் பற்றி சொல்லி தராங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக வந்ததால எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சிசிடிவி ஆக்சஸை நாங்கள் வெளியே போய் படிக்கணும் அப்படின்னா 30Kலேருந்து 40K வரைக்கும் ஆகும். அதாவது 30,000லேருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் ஆகும் 6 நாளைக்கு மட்டுமே. அந்த 6 நாளைக்கான செலவையும் இவங்களே எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து போகிற பஸ்க்கான சார்ஜையும் எடுத்துக்கிட்டு வந்து படித்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. படிச்சுட்டு இருக்கோம், படித்து முடிச்சிட்டோம். இப்போ